நாமக்கல் மீராஸ் vlog. இன்றைக்கி டுடேஸ் சமையல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்னது ரெடி ஆகிட்டுருக்கு. எஸ், கொத்தரங்காய் பொரியல். கொஞ்சம் நல்ல பிஞ்சாக கிடச்சிது. ஸோ அதை நீட்டமாக வெட்டிட்டேன். யூஸ்வலாக கொத்தரங்காயெல்லாம் வாயுன்னு சொல்லிவிட்டு வேக வச்சு தண்ணியை இருத்துட்டு செய்வாங்க. இது நல்லா பிஞ்சாக இருக்கிறதுனால நான் அப்படியே கணக்காக தண்ணி வச்சு வெங்காயம், துவரம்பருப்பு அதெல்லாம் போட்டு செஞ்சுருக்கேன். மிளகா கிள்ளி போட்டிருக்கேன். நீங்கள் வேணும்னா ஒரு மிளகாய் கிள்ளி போட்டு கொஞ்சோண்டு மிளகாத்தூள் போட்டுக்கலாம். வெந்ததுக்கப்புறம் உப்பு போடலான்னு, உப்பு போடல, லாஸ்ட்டாக போடலான்னு உப்பு போட்டு ஒரு பிஞ்சு சர்க்கரை போட்டிருக்கேன். அடுத்தது தேங்காய் துருவல் ஒரு 2 ஸ்பூன் போட்டு ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான். ஸோ உங்களுக்கு முத்தலாக இருந்ததுன்னா ஒரு சவுண்டு கரெக்டாக தண்ணி ஊற்றி ஒரு சவுண்டு விட்டு ஆஃப் பண்ணிவிட்டு கூட நம்ம செய்யலாம். பட் இது பிஞ்சாக இருந்ததுனால நான் இப்படியே டேரெக்டாக செஞ்சுட்டேன். அவ்வளோதான். கொத்தரங்காய் நல்ல ஃபைபர் உள்ளது. பட்டு காசிக்கு போனால் பிடிச்சது ஏதோ விடணும்னு சொல்லுவாங்களா, அது மாதிரி எங்கள் அம்மா வந்து கொத்தரங்காயை விட்டுட்டாங்க சாப்பிடக்கூடாதுன்னு. அதனால் இன்றைக்கி அம்மாவுக்காக இங்கே மார்னிங் செஞ்சோம், ஒரு அடை செஞ்சோம். அதுக்காக கூட கொஞ்சம் நம்ம மரத்துலேருந்து முருங்கைக்கீரை எடுத்தோம். ஸோ அந்த முருங்கைக்கீரையை மிச்சம் அம்மாவுக்கு பொரியல் பண்ணிட்டோம். முருங்கைக்கீரை பொரியலும் 2 பேருக்கு ரெடி ஆனோடனே தேங்காய் போட்டு இறக்க வேண்டியது தான். நேற்று சாம்பாரே மிச்சம் நிறைய இருக்குது. வாழைக்காயை ஒரு முருங்கைக்காயும் போட்டு சாம்பார் பண்ணிங்க. இந்த சீசனுக்கு மாங்காய் கிடச்சா எல்லோரும் மாங்காயும் கூட கலந்து சாம்பார் செய்கிறாங்க. அதுவும் நல்லாயிருக்கும், கொஞ்சம் வெல்லம் போட்டு. சம்மருக்கு நம்ம யூஸ்வலாக குடிக்கிறத விட தண்ணி எக்ஸ்ட்ரா குடிக்கணுங்கிறாங்க. ஏன்னா ஸ்வெட்டிங்கில் வேர்வையில் தண்ணி வெளியே போயிடுது இல்லையா. ஸோ தண்ணி நிறையா குடிக்க முடியாதவங்க நீர்மோர், பானகம் அந்த மாதிரி நிறைய கலந்து வச்சுட்டு அப்பப்போ தாகம் எடுக்கும்போது குடிக்கலாம். இல்லை நீர்ச்சத்துள்ள காய்கறி, பழங்கள் அதை சேர்த்துக்க சொல்கிறாங்க. வாட்டர்மெலன், பப்பாயா, ஃபைபர் உள்ள பழம், பலாப்பழம் அதெல்லாம் இந்த சீசன் கிடைக்கும். கிரேப்ஸை நல்லா 2 தடவை கழுவி கொஞ்சம் உப்பு போட்டு கழுவி ஊற வச்சுட்டு அப்புறம் யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா அதில் நிறைய கெமிக்கல்ஸ்லாம் போட்டு அதை செடிக்கு மருந்தெல்லாம் தெளிச்சிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி சாப்பிடுங்க. அடுத்தது நம்ம ரேஷன் அரிசியை எப்படி இட்லி மாவு அரைக்கிறதுனா ஒரு வீடியோ எடுத்திருக்கேன், போடுறேன். அது இப்போல்லாம் அதில் வந்து ஃபோர்ட்டிஃபை பண்ணியிருக்காங்க அயன் சேர்த்து. அதனால் ரைஸுக்குமே அது சாப்பாட்டுக்குமே அதை வச்சு யூஸ் பண்ணுறோம். நல்லா தான் இருக்கும். இன்னும் பார்க்க கொஞ்சம் கொட்டை கொட்டையாக இருக்கும். கேரளா மட்டை அரிசி பெருசாக இருக்கு இல்லையா, சிவப்பரிசின்னு, அது மாதிரி கொஞ்சம் பெருசாக இருக்கும். அவ்வளோதானே இல்லையா, நல்லா இருக்கும். முன்னாடி மாதிரிலாம் இல்லை, இப்போ ரேஷனில் நல்லா போடுறாங்க. அதில் கொஞ்சம் வெள்ளையாக இருக்கிற அரிசியை முன்னெல்லாம் பொறுக்கிட்டு இருக்கோம். அது என்னமோன்னு அப்புறம் கேட்ட விசாரித்தேன், டிவிலையும் சொன்னாங்க. அது வந்து கொரோனா டைமில் ஃபோர்ட்டிஃபை பண்ணியிருக்காங்க. அயன் நிறைய இருக்கும் நமக்கு, விட்டமின்ஸ் இதெல்லாம். ஸோ அதை சாப்பிட்றது ரொம்ப நல்லது. பாலிஷ்டு ரைஸை விட அதை சாப்பிடுங்க, டேஸ்டியாகவும் இருக்கும். கொஞ்சம் நேரம் ஊற வச்சு அதிக நேரம் வேக வைக்கணும், அவ்வளோதான். மற்றபடி நல்லாவே இருக்கும். அது ஹெல்த்தி. நம்ம ஒயிட் பாலிஷ்டு ரைஸை விட அது சத்துள்ளது. இந்த ஸ்கூலில் ஹாஸ்டல்லலாம் வந்து கைக்குத்தல் அரிசி தான் போடுறாங்க. அது ரொம்ப நல்லது. ஆனால் நம்ம நிறைய வாங்கி வச்சுட்டு அது வந்துடும். கணக்காக வாங்கி வச்சுட்டு செய்யலாம். திருப்பராத்துறையில் மில்லில் மிஷின்லலாம் கூட கிடைக்கிது கைக்குத்தல் அரிசி. அதையும் வாங்கி நம்ம யூஸ் பண்ணலாம். வெள்ளை அரிசி தான் சரியில்லைங்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி அரிசியை யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ட்ரிங்க் செய்கிறேன்னு சொன்னேன் இல்லையா. என்னது இது, சூப்பராக இருக்குது. இது என்னது, எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். சூப்பரான நொங்கு ரோஸ் மில்க் ரெடி. எப்படி செய்யுதுன்னு பார்க்குறீங்களா? காய்ச்சின பால் ஆற வச்சுக்கோங்க. ஒரு டம்ளர் பால், 3 ஸ்பூன் சர்க்கரை, டம்ளர் சர்க்கரை, தென் ரோஸ் மில்க் எசன்ஸ் ரெடிமேட் இருக்கு இல்லையா, அதை எவ்வளோ ட்ராப்ஸ் போடணுமோ உங்கள் டேஸ்ட் தகுந்த மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க. ஒரு டம்ளருக்கு ஒரு 3-4 ட்ராப்ஸ் போடுங்க. அது ஒரு பிராண்டு ஒரு மாதிரி இருக்கும். அதுக்கு அந்த மாதிரி நீங்கள் டேஸ்ட் பார்த்துட்டு சில் பண்ணிவிட்டு அதில் இந்த நொங்கு, நம்ம ஒரு 4 நொங்கு வாங்கினா அதில் ஒரு நொங்கு கண்டிப்பாக கல் மாதிரி இருக்கும். நம்ம அந்த 3 நொங்கை சாப்பிட்டுட்டு இந்த மாதிரி கல்லாக இருக்கிறதெல்லாம் இப்படி கட் பண்ணி போடு. நான் கட் பண்ணி தான் போட்டிருக்கேன். நீங்கள் வேணும்னா மிக்சியில் விப்பரில் ஒரு சுற்றிட்டு, ரொம்ப நைஸாலாம் அரைக்கக்கூடாது, சும்மா இப்படி இருக்கணும். வாய்க்கு வாய் நம்ம சாப்பிடும்போது வரணும். சில்லரில் வச்சுட்டு சாப்பிடுங்க. இதை விட சூப்பர் ட்ரிங்க் எதுவுமே இருக்காது. ஓகேங்களா? சூப்பராக இருக்கும். இந்த சீசனில் நல்லா சில் பண்ணிவிட்டு
இப்படி போட்டு கொடுங்க. கண்டிப்பாக எல்லாம் இன்னும் வேணும்னு கேட்டு குடிப்பாங்க. செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் உங்கள் ஃபீட்பேக்கை. சூப்பர்ப். நம்ம சேனல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். இந்த மாதிரி ஒரு அருமையான ரெசிபீஸ் எல்லாம் சொல்லித்தருவேன். நிறைய லைக் போடுங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய். சியர்ஸ். நீங்களும் குடிச்சு பார்த்துட்டு சொல்லுங்கள்.